என்னை பத்தி ஸ்டாலின் திருவாரூர்ல பேசுறார். எடப்பாடி பழனிசாமி படிக்கிற பையன் மீது கசக்குது. அவர் சொல்றாரு, அவருடைய தந்தை பேர்ல கும்பகோணத்துல ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்லிக்கிட்ட வார்த்தை, படிப்பு என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு கசக்குதுன்னு சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, கல்வி என்றால் எனது உயிர் மூச்சு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது ஓர் நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு கல்வி முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி, சட்டக் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, பொறியியல் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க அப்பா பேரை வைக்கிறதுக்காக நீ பல்கலைக்கழகம் திறக்கிற, அப்படி இல்ல. நாட்டு மக்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்க வருவதற்காக நாங்க பல்கலைக்கழகத்தை அமைக்கிறோம். இதே விழுப்புரம் மாவட்டம் அறிவிச்சார் சிவிஎஸ் அவர்கள், அறிவிச்சார் சக்கரவாணி அவர்கள், இவர்களாம் கோரிக்கை வச்சாங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைந்த மக்கள், அவருடைய பெற்றெடுத்த மாணவ குழந்தைகள் உயர்வு நல்ல கல்வி கிடைக்க வேணும். அதுக்காக ஒரு பல்கலைக்கழகம் எங்களுக்கு கொடுனாங்க. உடனடியாக விழுப்புரத்திலே அம்மா திருநாமத்தின் பேரில் புதிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி கொடுத்தோம். அந்த பல்கலைக்கழகம் இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது, அந்த பணி துவங்கப்பட்டு விட்டது. ஆட்சி மாற்றம் வந்தவுடனே திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செய்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். நீங்களா படிப்பை பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு படிப்பு என்றால் கசக்குது. படிப்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அதிமுகவுக்கு தான், அதிமுக தான் கல்விக்கு அடித்தளம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணாலும் போய் பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான்